கோவில் நில ஆக்கிரமிப்பை அகற்ற தடை. முன்னாள் எம்எல்ஏ அதிகாரிகள் மீது சமூக ஆர்வலர் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே அகரம் தென்னூராட்சியில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான படவேட்டம்மன் குளாச்சியம்மன் கோவில் நில ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளை முன்னாள் எம்எல்ஏ SR ராஜா தடுத்து நிறுத்தியதாக சமூக ஆர்வலர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னாள் எம்எல்ஏ SR ராஜாவின் தலையீட்டால் நடவடிக்கையை நிறுத்தியதாக தெரிவித்துள்ளார். மேலும் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்ததாக வழக்குகள் நிலுவையில் உள்ளவர்களுக்கு சில அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவதாகவும், காஞ்சிபுரம் இணை ஆணையர் மற்றும் செங்கல்பட்டு உதவி ஆணையர் ஆகியோர் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கோவில் நில ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்றி நீதிமன்ற உத்தரவை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும், சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சருக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட இடம் அரசுக்கு சொந்தமான நிலம் என சன் டிவி நிறுவனம் பொய்யான தகவல்களை பரப்புகிறது என்றும், அந்த நிலம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலம் என்றும் அந்த சமூக ஆர்வலர் தெரிவித்துள்ளார். நீங்க போட்ட கேஸ் தான் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க போட்டது தானே. இந்த 78 ஆர்டருக்கும் இல்லை நான் தாங்க பேசணும். 78 ஆர்டருக்கும் எதுக்கும் ரிலேட்டட் கிடையாது. 78 டெமிஷனுக்கு தான் நாங்கள் போட்டுருக்கீங்க. இந்த கேஸுக்கும் இந்த 78 ஆர்டருக்கு அந்த ஆர்டர் மேலே போனால் இது கிடையாது. இது கிடையாது. இந்த OSக்கும் இந்த 78க்கும் தொடர்பு இல்லைங்க. 78 பெண்டிங் போட்டாச்சு. 75 பெண்டிங்லாம் கிடையாது. 75 போட்டாச்சு. எல்லா பேர்லயும் அவங்க வாரிசு எல்லா பேர்லயும் இல்லையே இல்லையே காமிங்க அண்ணன் பேர்ல உங்க ஆர்டர்லயே இருக்கு. வாரிசு தாரேன்னு சொல்லிருக்கோம். இல்லையே நான் அந்த கதை தான் வச்சிருக்கேன். கண்ணன் கோயில் இடங்கிறத ஒத்துக்கிறீங்களா? ஆமா, கோயில் இடம்னு ஒத்துக்கிறீங்களா? இது 78 இடத்துல ஆர்டர் போட்டுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டீலா ஏதாவது கோயிலோட ஏற்படுத்திக்கிற ஒப்பந்தம் ஏதாவது கையில் வச்சுருக்கீங்க அல்லது வாடகை பணம் கட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. 8 மாசம் முன்னாடி வாடகை தரம் ஒத்துக்குமே சார். கன்சல் லெட்டர் கொடுத்துருக்குவேன். கன்சல் லெட்டர் கொடுத்துருக்குவேன். கன்சல் லெட்டர் கொடுத்துருக்குவேன். 4 முறை கொடுத்துருக்குவேன். லெட்டர் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஊரே சேர்ந்து கொடுத்துருக்கு. எல்லாமே கொடுத்துருக்கேன். 78ல நானும் கொடுத்துருக்கேன். 78ல நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா? 78ல ரெகுலர் நோட்டீஸ் நோட்டீஸ் சார் கொஞ்சம் கொடுத்தாங்களா இல்லை? எல்லாம் கொடுத்துருக்கீங்க. கையிலே கொடுத்துருக்கோம். கையிலே கொடுத்துருக்கோம். இது வந்து நாங்க ரெடி பண்ணதில்லை சார். இதுவும் நாங்க ரெடி பண்ணதில்லை. இதுவும் நாங்க ரெடி பண்ணதில்லை. ஹைகோர்ட்ல கேஸ் ஆர்டர் கையில கொண்டு வரீங்க. இது நீங்க போட்ட ஆர்டர் இருக்கு. நீங்க போட்டதே கண்ணன் தான் சார் இருக்கு சார். நீங்க போட்ட ஆர்டர்ல நீங்க இம்ப்ளீட் பண்ணி போடவே இல்லையே. கண்ணன் நீங்க இம்ப்ளீட் பண்ணி போடவே இல்லையே சார். சார் நீங்க அட்வொகேட் தானே. ஆமா, ஸ்டே வாங்கிருக்கீங்களா? அதை எவிக்ஷன் பண்ண கூடாது. நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? வாங்கிருக்கீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க பாருங்க. கொஞ்சம் படிங்க. டைம் நோட்டீஸ் படிங்க. நீங்க படிங்க. பின்னாடி போட்ட ஆர்டர் என்ன சொல்றாங்க மேடம்? இப்போ மேடம் சொல்லிருக்கீங்க. இப்போ போட்ட லேட்டஸ்டா போட்ட ஆர்டர் போட்டதான் படிங்க. என்ன படிங்க? கொஞ்சம் படிச்சு பாருங்க. படிங்க. நீங்க போடுறத கொஞ்சம் சத்தமாவே படிங்க. சத்தமாவே படிங்க. எல்லாரும் கேட்கட்டும் சார். படிங்க சார். எல்லாரும் கேட்கட்டும் சார். படிங்க சார். சரி, நான் படிக்கிறேன். அதெல்லாம் நான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க உங்க டிஃபென்ஸ் நீங்க கேக்குறீங்க, நாங்களும் கேட்கறோம். கோர்ட் கேஸ் வந்த அன்னைக்கு நீங்க அங்க சீராய்வு மனு கொடுத்துருந்தீங்களா? கொடுத்துருக்கேன் சார். இந்த கேஸ் வந்த அன்னைக்கு கமிஷன்ட்ட முன்னாடியே கொடுத்தாச்சு. மொத்தம் 4 டைம் கொடுத்துருக்கு.
ஏது நீங்க நான் கொடுத்து நேரடியாக கொடுத்துருக்கு ஈவோட்ட நேரடியாக கொடுத்துருக்கு ஜாயிண்ட் கமிஷன் நேரடியாக கொடுத்துருக்கு காப்பி நேரா காப்பி தான் ஒரிஜினல் கொடுத்துருக்கோம் ஆர்பி போட்டு ஆர்பி கூட காப்பி கொடுங்க காப்பி நம்பர் ஆகி ஆர்பில பெண்டிங்ல இருக்கா காட்டுங்க. ஆமா சார் சூட் இருந்தாலும் வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. பாருங்க சார் அது தவிரன்னு சொல்லிருக்காங்க அது நல்லா பாருங்க சார் ஒரு நிமிஷம் நாங்க என்ன வர சொல்றாங்கன்னா கமிஷன்ட்ட ஆர்பி கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க வர மாட்டோம். நீங்க ஆர்பி கொடுக்கல. ஹைகோர்ட்ல மேடம் சார் இது 78 எடுத்து நீங்க ஆர்பி தான் சார் போக முடியும் தெரியாது. ஒரு நிமிஷம் 78 தெரியாது. சார் இவங்க என்ன சொல்றாங்க, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் மேற்படி சீராய்வு மனு அளித்தவர்கள் மற்றும் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர்களை தவிர மீதமுள்ள நபர்களையும் சொல்றாங்கன்னா இந்த ஆர்டரான அன்னைக்கு இவங்க கொடுத்துருக்காங்களாங்கிறது தான் கணக்கு. இன்னைக்கு போய் கொடுத்துட்டலாம் நீங்க அதுல அது மாதிரிலாம் கொடுக்கல. அதுல கொடுக்கணும் சார் அதுல அது மாதிரி இல்ல. நான் லீகல் அந்த சார் கொஞ்சம் இருங்க சார். இருந்தா கொடுங்க. நீங்க உங்க இது சொல்லிட்டீங்களா, நாங்க எங்க இது சொல்றோம் சார். ஆக்சுவலா என்னன்னா ஹைகோர்ட்ல இந்த மேட்டர் வந்து ஸ்டேடு. இவங்க ஏற்கனவே போட்ட கேஸ் நாங்க போடல. நாங்கள் போட்டு அதில் அப்பீல் போகல. ஈஓ தான் கோயில் ஹெச்ஆர்என்சி தான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுது. ஃபைல் பண்ணி அதில் வந்து ஆர்டர் வாங்குறாங்க. டெத் பர்சன் மேலே ஆர்டர் வாங்குறாங்க. டெத் பர்சன் மேலே ஆர்டர் வாங்கிட்டதுனால நாங்கள் வந்து அதை வந்து அப்பீல் போகிறோம். ஹைகோர்ட்டில் அப்பீல் போகிறோம். இப்போ மட்டும் 78லையும் டெத் பர்சன் மேலே தான் ஆர்டர் இருக்குது. லீகல் ஆஸுக்கு எந்த விதமான நோட்டீஸும் வரல, எந்த விதமான அக்னாலஜ்மெண்ட்டும் அவங்களாண்ட கிடையாது. அவங்க ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. லீகல் ஆருக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஹைகோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கு. ஹைகோர்ட்டில் கேஸ் பெண்டிங் கிடையாது. சூட் பெண்டிங் இருக்கு சார் சூட் பெண்டிங் சார். சூட் பெண்டிங் சார். கேஸ் நீங்க தானே போறீங்க, நாங்களா போட்டுக்கிறோம். நாங்களே போட்டு நாங்க அப்பீல் போறோமா? எங்களுக்கு இது மாதிரி லீகல் லீகல் யாருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். கையெழுத்து வாங்குனீங்களா? அவங்க அக்னாலஜ் பண்ணிருக்கோமா? ஏதாவது போஸ்ட் காமிச்சு கொடுங்க சார். அக்னாலஜ் பண்ணி இப்போ நீங்க இந்த ஆர்டர் எல்லாம் எப்படி ஆர்பி போயிருப்பீங்க? சார் ஆர்பி போறோம் கண்ணன்ற பேர்ல தான் போய் கண்ணன்ற பேர்ல இந்த ஆர்டர் இருக்குமே. அப்ப ஆர்டர் எல்லாம் எங்களுக்கு வரவே இல்லை. போக முடியாது. ஆர்டர் எல்லாம் இம்ப்ளி பண்ணி சரி அக்னாலஜ் அக்னாலஜ் பண்ணி எல்லாருக்கும் சம்மதம். சரி அக்னாலஜ் சரி சரி ஒண்ணு சார் என்ன லீகலா இம்ப்ளி பண்ணீங்கல இம்ப்ளி பண்ணது எங்க அக்னாலஜ் ஒரே அக்னாலஜ் நான் போயிருக்கேன். நான் சொன்ன மொத்த பேர் ஒதுங்கி அவ்வளவுதான். செத்து போனவங்க மேல ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லீகல் நோட்டீஸ் வரல சார். சார் நான் கேக்குறேன் எங்களுக்கு நோட்டீஸ் தான் காமிங்க. யாருக்குமே எங்களுக்கு நோட்டீஸ் காமிங்க. வரல. என்னைக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க, அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க. செத்து போனவங்க மேலே ஆர்டர் போட்டு வந்து நல்லிட்டி ஆர்டர் மேலே வந்து எவிஷன் வந்து எப்படி செத்து போன மேலே ஆர்டர் போட்டு எப்படி பண்ணுவீங்க? எங்களுக்கு வரல சார். ஏன்னா ஒரு காப்பி ஒரே ஒரு காப்பி கொடுங்க. நீங்க ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சா அந்த அக்னாலஜ்மெண்ட் கூட போதும் எனக்கு. இல்ல அந்த எங்களுக்கு வரலையே. ஒண்ணு இல்ல போஸ்ட் அனுப்பிச்சா இல்ல அக்னாலஜ் காப்பி கொடுங்க. என்ன நீ கேட்டீங்கல என்ன நீ கேட்டீங்க சார் சம்மன் சர்வ் பண்ணாம ஆர்டர் எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. நீங்க இருந்தா காமிங்க சார். சார் இருந்தா காமிங்க. மொத்த பேர் வெளிய வந்துறேன். நீங்க தாராளமா என்ன பண்ணுங்க. லீகல் எம்பி பண்ணி போஸ்ட் அனுப்பிச்ச அந்த ரசீது இருக்குல்ல, அக்னாலஜ்மெண்ட் கூட தேவையில்ல. இதுதான் சார் எங்களுக்கு கிடையாது. பண்ணல. பண்ணி எங்களுக்கு தகவல் சொல்லல. அதான் சார் தகவல் அப்பீல் போறோம். ஆர்டர் போட்டுருக்காங்க. 78 ஆர்டர்லயே யாராவது வாரிசுதாரர் சேர்த்து தான் போட்டுருக்காங்க. சார் ஒரு பேர்ல மட்டும் போட்டு அவங்க சொல்ற பாயிண்ட் யாராவது வாரிசுதாரர் போட்டு ஆர்டர் போட்டுருக்காங்க. 78 ஆர்டர்லயே வாரிசுதாரர் சேர்த்து ஆர்டர் போறது பெருசு இல்ல சார். அவங்களுக்கு வச்சு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாது. செத்து போன மேல ஆர்டர் போட்டு நீங்க பேசிட்டு என்ன ஆர்டர் இது ஆர்டருக்கு ஒரு நோட்டீஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஆர்டர் நோட்டீஸ் ஃபைனல் ஆர்டர் சார் ஃபைனல் ஆர்டர் செத்து போன மேல போட்டு ஃபைனல் ஆர்டர் நோட்டீஸ் கேக்குறது செத்து போன மேல ஆர்டர் போட்டு வந்து பேசுறீங்க. ஆர்டர் கேட்டுங்க. செத்து போன மேல ஆர்டர். செத்து போன மேல ஆர்டர். நீங்க வந்து ரெகுலேஷன் பண்ணி நீங்க
செத்து போன மேல ஆர்டர் போட்டு வருவீங்களா? நீங்க காமிங்க. எவிக்ஷன் வரீங்களா? செத்து போன மேல ஆமா செத்து போன நான் தான் போயிருக்கேன். நானா தான் போயிருக்கேன். என் பேர் கூட கொடுத்துருக்கேன். இப்ப கூட கொடுத்துருக்கேன். ஆர்பி போனீங்க ஆர்பி எந்த அடிப்படையில் போனீங்க? இந்த ஆர்டர் எல்லாம் கிடையாது. 12 பேர் தான் இருக்கு. 12 பேர் தான் இருக்கு. போக முடியாது இந்த ஆர்டர் இல்லாம எப்படி ஆர்பி போறீங்க? எம்பி நம்பர் போட்டு எனக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. அந்த எம்பி நம்பர் என்ன யார் பேர்ல எம்பி நம்பர் யார் பேர்ல இருக்கு? கண்ணன் பேர்ல இருக்கு சார் இருக்கு. நீங்க சொல்றீங்க. எனக்கு கொடுத்தீங்க அக்னாலஜ் ஒண்ணே ஒன்னு காமிங்க சார். நான் போயிரேன் சார். யாரும் பேசாதீங்க. லைவ் ரேட்டிங் தான். நீங்க அக்னாலஜ் காமிங்க சார். நீங்க அக்னாலஜ் அக்கவுண்டபிலிட்டி நீங்க காமிங்க. நீங்க காமிங்க. இவ்வளவு பேர் ஆபீசர்லாம் வந்தீங்க. ஏன் அக்னாலஜ்மென்ட் கார்டு மாட்டீங்க? நான் பேசுறேன். பாதிக்கறதுக்காக வந்தீங்க நீங்க எல்லா சமனே. பொதுவாக வந்தீங்களா? என்ன சார்? இதோட அவங்க இருக்காங்க. வந்ததா நீ கொடுங்க சார். நான் போயிரேன். செத்து போனவர் மேல ஆர்டர் போட்டிருக்காங்க. அது நல்லிட்டி, லீகலி நல்லிட்டி, அது செல்லாது. அதை வச்சு வராதீங்க. இல்ல லீகலா இருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்கன்னா இல்ல சார் நான் சொல்லிடுறேன் சார் ஒரு நிமிஷம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஆர்டர் வந்து நீங்க வந்து அவருக்கு செத்து போனவர்னால வாரிசு அதில் அட்டாச் பண்ணிருக்காங்க சார். வாரிசு அட்டாச் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, கண்ணனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தானே நீங்க அப்பீல் போயிருக்கீங்க. இல்ல அப்ப எதை வச்சு போயிருக்கீங்க அதை காட்டுங்க. அது காட்டுங்க, அவ்வளவுதான். அதான் கேக்குறாங்க. இது கிடையாது. ஊரே போச்சு. ஆர்பி கமிஷன் ஊரே போச்சு. நான் என்ன சொல்றேன் உண்மையே சார் கேட்டது தான். நான் கேக்குறேன் சார் எங்க அக்னாலஜ் ஒரே காப்பி காட்டுறேன். வெளிய போயிருங்க சார். நீங்க நான் வெளிய வந்து நான் வெளிய போறேன். எங்களுக்கு தெரியும் சார். கமிஷன் போட்டு ஒண்ணுமே போட்ல நீ ஆர்பி போட்டு எங்க இம்ப்ளீட் பண்ணது எங்க இம்ப்ளீட் பண்ணது எங்க பார்ட்டி லீகல்ஸ் இம்ப்ளீட் பண்ணது நீங்க ஒரே ஒரு காப்பி எனக்கு ஆர்பி காட்டுங்க. நீங்க நான் வெளிய போறேன். நான் வெளிய போறேன். நீங்க யார் சொல்ல நான் வெளிய போறேன். நீங்க என்ன நடிக்கிறீங்க? 40 பேர் இருக்கு. 40 பேர் இருக்கு. நீங்க இனிஷியேட் பண்ணி என்னோட வாரிசு வந்து நாங்க ஆர்டர் எங்க இம்ப்ளீட் பண்ணிட்டு சார் வாரிசு நோட்டீஸ் அவங்க சார் நான் போய் ஆர்டர் அனுப்புறீங்க. ஆர்டர் சார் எல்லாத்தையும் பேசுறீங்க. நீங்க ஆர்டர் வந்து நீங்க ஒன்னு கேக்க நாங்க ஒன்னு கேக்க ஆர்டர் நீங்க ப்ராப்பரா சார் சொல்லுங்க சார். சார் நீங்க என்னன்னு தெளிவா கேட்டுக்கோங்க. அப்புறம் பதில் சொல்லிடலாம். இம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு அம்சம் அவங்களுக்கு சாருக்கு சொல்லுங்க சார். மேடம் ஏசி மேடம் இருக்காங்க. யார்கிட்ட சொல்லணும் சார்? மேடத்திட்ட சொல்லுங்க. மேடத்திட்ட தானே. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. நான் ஒண்ணே ஒன்னு சொல்லிடுறேன். ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க. அவர் மட்டும் அவ்வளவுதான். அந்த 78 ஆர்டர் காட்டுங்க சார். ஒரு நிமிஷம். நான் கொடுத்த காப்பி தான். அவங்க ஆர்டர் நான் கொடுத்தது நான் ஹைலைட் பண்ணி இல்லப்பா அது இல்லப்பா. சார் உங்க 78 ஆர்டர் கொடுங்க சார். ஏய் அதுதான் ஹைலைட் பண்ணது நாங்க கொடுத்தது. கொஞ்சம் இருடா. இருங்க சார். அதுல சொல்லுங்க. இல்ல அது காமிச்சு சொல்றேன் சார். காமிச்சு சொல்றேன் சார். அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும்ல. நீங்க சொல்லுங்க எனக்கு. சரிங்க மேடம். 78 வந்து நீங்க கண்ணன் பேர்ல இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க. கண்ணன் பேரில் தான் இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஆர்டர் போடும்போது லீகலாக அதில் சேர்த்து ஆர்டர் போட்டிருக்கீங்க மேடம். அதை தான் மேடம் நான் சொல்கிறேன். இல்லை நான் சொல்கிறேன் மேடம். நீங்கள் ஆர்டர் போடுற டைமில் தான் லீகலாக வந்து இது மாதிரி இவங்கெல்லாம் வாரிசுதாருன்னு ஆர்டர் போடுறீங்க. லீகலாருக்கு எந்த விதமான நோட்டீஸும் நீங்கள் கொடுக்கல. அதே மாதிரி லீகலாருக்கு எந்த விதமான ஆர்டரும் அனுப்பலை. லீகலாருக்கு நீங்கள் அனுப்பிச்ச நோட்டீஸ் உடைய மேடம் ஒரு நிமிஷம் மேடம் நான் சொல்லிடுறேன் மேடம். லீகலாருக்கு நீங்கள் அனுப்புன அந்த ஒரு நோட்டீஸுடைய போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பிச்ச அந்த ரசீது இருந்தால் கூட சொல்லுங்கள். இல்லை அக்னாலஜ்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் செத்துப்போன ஒரு நபர் மேலே போட்ட ஆர்டர் வச்சுன்னு எவிஷன் வருது தப்பு. நல்லிட்டி ஆர்டர் நல்லிட்டி. இதுக்கு உங்கள் பதில் சொல்லுங்கள் சார். நீங்கள் அவ்வளோதான். சரிங்க. அந்த ஆர்டர் சரி உங்களுக்கு அக்கலாச்சி மட்டும் அனுப்பியிருக்காங்களா இல்லையான்னு தான் கண்ணன் மேலே
நீங்க இனிஷியேட் பண்றதே தப்பு. நீங்க இனிஷியேட் பண்ணதே தப்பு. நீங்க எப்போ போட்டீங்க? டெத் லீவ்ல இருந்தப்ப. டெத் லீவ்ல இருந்த சார் ஆல்ரெடி இங்க பாருங்க சார், இந்தாங்க பாருங்க, ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. நீங்க வாங்கிக்கின்னு வந்துட்டு தான் இங்க பேசுறீங்க. இவங்க என்னோட சீனியர் சார், ஆர்டிஷாமில் என் சீனியர். இருக்க அந்த வீட்டுக்குள்ள யார் குடியிருக்கிறா? ஜீவரத்னா இருக்கார் சார். ஜீவரத்னம் தான். ஜீவரத்னா இருக்கார். அவரு வரலங்கிறாரு. அவர் வரல சார். நல்லிட்டி ஆர்டர் வச்சுன்னு வராதிங்கன்றேன், அவ்வளோதான். நாங்கள் ஏற்கனவே ஹைகோர்ட்டில் நீங்கள் சொல்லலாம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ ஹைகோர்ட்டில் எதுக்கு இங்கே கேஸுக்கு போகிறீங்க? நீங்கள் அதில் வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கும் வருவீங்க, இதுக்கும் வருவீங்க, எல்லாம் ஒரே மேட்டருக்கு வருவீங்களா? ஒரே மேட்டருக்கு டுவல் என்கொயரி கூட சார், எந்த ஒரு மேட்டருக்கும். சரி, அப்ப இந்த நடந்த இந்த இதை எடுத்துங்க. நீங்க எப்படி எடுத்துப்பேன்? ஹைகோர்ட்ல சொல்றீங்க, ஹைகோர்ட்ல சொல்றீங்க. அன்னைக்கு நேத்து கோர்ட்ல வந்து கெஞ்சி கூத்தாடுறீங்க, தள்ளி போடுங்க, 5ஆம் தேதி தள்ளி போடுங்கன்றீங்க. நாங்க டெத்து செத்து போன மேல ஆர்டர் போட்டுன்னு வந்து யோசனை என்ன? நல்லிட்டி ஆர்டர் செல்லாது. எல்லாத்தையும் தேர்தலை போடுங்க சார். நீங்க எப்படி சொல்லுவீங்க? நாங்க கேட்ட கேள்வி நீ கேள்வி கேட்டா பதில் சொல்ல போறாரு. நீங்க எப்படி இவர்தான் பொசிஷன் இருக்காரு, இவர் பேர் எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்களா? நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்களா? நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்களா? நீங்க சேர்த்துக்கலாங்க, பேர் நீங்க சேர்த்துக்கலாம். பேர் நீங்க சேர்த்துக்கலாம். அம்சதுக்கான ரசீதை கொடுங்க. அம்சதுக்கான ரசீதை கொடுங்க. கொஞ்சம் இருப்பா, அம்சதுக்கான ரசீதை கொடுங்க. அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க. கொடுங்க. செத்து போனவர் மேல ஆர்டர் செல்லா சார். குவாலிட்டி ஆர்டர் சார். அவன் நீங்க செத்து போனவர் ஆர்டர் வாங்கிருக்கீங்க, இவங்க அவங்க லீகல் வேற இம்ப்ளீட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கணும். நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாம பண்ண முடியாது. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணது கொடுங்க. நீங்க ஆர்டர் அனுப்பிச்சது ரிசீவ் பண்ணது கொடுங்க. நாங்க போறோம். நாளைக்கு நான் அப்பீல் போனேன்னா கூட எப்படி போவேன்? கேட்டு விட்டுருவோம். சார் நாங்கள் எல்லாமே சட்டப்படி தான் பேசுவோம், சட்டப்படி இல்லாமல் பேச மாட்டோம். நாங்கள் சட்டத்துக்கு புறம்பாகவே பேச மாட்டோம் சார், சட்டப்படி தான். நாங்களும் சட்டப்படி தான். நீங்க அப்பீலும் போயிருங்க, நீங்க அப்பீலும் போயிருங்க. அப்பீல் நேத்து ஹியரிங்ல உங்க அட்வொகேட் சார், உங்க அட்வொகேட் தான் சார் மகாலிங்கம். அவர் நேற்று கோர்ட்ல கெஞ்சி கூத்தாடுறாரு, எனக்கு ஒரு ஹியரிங் கொடுங்க, 5ஆம் தேதி கொடுங்க, அஃபிடவிட் நான் ஃபைல் பண்றேன்னு சொல்றாரு. எஞ்சி கூத்தாடணும், நம்ம தானே டைமிங் இதுக்காக கேக்குறாங்க. 5/8 டேட் போட்டுருக்காங்க. 5/8 போடுங்க, நான் அது கூட அஃபிடவிட் போடுறேன்னு சொல்றாரு. நாங்க என்ன கோர்ட்ல பார்க்காமையா இருக்கோம்? ஹைகோர்ட்ல பார்த்துன்னு தானே இருக்கோம். அதுக்கு டைம் கொடுத்துருக்காரு. மகாலிங்கம் உங்க அட்வொகேட் தானே சார்? 5/8 டைம் கொடுத்துருக்காரு, செக் பண்ணுங்க. அக்னாலஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க, லீகலுக்கு நம்ம நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அந்த கண்டென்ட்ரவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. லீகல் இருக்காங்க, அந்த அடிப்படையில் அவங்க எவிக்ஷனுக்கு வராங்க. அவ்வளோதான். லீகலுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சது கண்ணனுக்குன்னு அந்த தபால் வந்து அதெல்லாம் நீங்க வாங்கலையா? ஏன் தபால் இருக்குன்னு போய் பாருங்க. இல்ல கண்ணனுக்குன்னு ஒரு தபால் இங்க வந்திருக்குல்ல சார். சார் இருங்க, பேசாத சார், இருங்க. ஏன் சார் அவர் பேச வேண்டாம்? நான் கவுன்சில் சார், நான் கவுன்சில் சார், நான் கவுன்சில் ஆன் ரெக்கார்டு. இது வந்து கோர்ட்டிலேயே அவர் நேராக தானே பேசலாமா? பேசலாம் சார். பேசுறத வச்சுனே இவங்க என்ன கதை பண்றாங்கன்னு நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோமே. எல்லாருக்கும் தெரியுது. இது வந்து செத்து போனவங்க மேல ஆர்டர் போடுறது தப்பு சார். தெரியுது, கோயில் இடம்னு தெரியுது. அதுக்கப்புறம் நான் அவர் அப்பா செத்து போனவங்க மேல மட்டும் நீங்க சொல்ல வேணாம், எல்லாத்தையும் சேர்த்து தான் போடுங்க சார். எல்லாத்தையும் எப்படி நீங்க போட்டுந்தா கொடுங்கன்னு தான் கேக்குறேன். பேர் சார், போட்டுந்தா கொடுங்கன்னு தான் கேக்குறேன். நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லல. உங்களுக்கு எப்படி உமா மகேஸ்வரன் தெரியும், ஜீவரத்னம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு நாங்க அப்பீல் ஹைகோர்ட் அப்பீல்ல போடுறோம், அதை வச்சா நீங்க போறீங்க.
பாருங்க ஆர்டர் அதுதான் மேடம் நான் சொல்றது புரியல உங்களுக்கு. நாங்க ஹைகோர்ட் 24 அப்பீல் போறோம். அப்பீல் தான் நீங்க போறீங்கன்ற. 78 நடக்கிறப்ப நீங்க ஏதாவது கொடுங்க சார். சார் அவங்க ரிலாக்ஸ் அவங்க ரிலாக்ஸ் நான் சொல்லியாச்சு. நீங்க ஃப்ரீயா விடுங்க. சொல்லியாச்சு. அவங்கள தரேன். சார் என்ன சொல்றாங்க, அவங்க முடிவு பண்ணிட்டு வரட்டும் சார். நீங்க போற அப்பீலே வந்து இந்த கண்ணனுக்கு போட்ட ஆர்டர் வச்சு தான் நீங்க போறீங்க. கிடையாது. அவர் இறந்துட்டாருன்றதுனால வாரிசு அட்டாச் பண்ணிருக்கோம் சொல்றாங்க. நோட்டீஸா தான் சேவ் பண்ணி கேளுங்க. ஹைகோர்ட் கேஸ் அது கிடையாது சார். அவங்க போட்ட கேஸ் மேல அப்பீல் போயிருக்கு. இதை சேலஞ்ச் பண்ணி நீங்க போகல சேலஞ்ச் பண்ணி போற சார் ஹைகோர்ட்டுக்கு. இதை சேலஞ்ச் பண்ணி போகல இந்த 78 சார் இருங்க சார். இந்த 78 இப்போ ஒரு இது 78 நீங்க வேற சொல்லுங்க. அந்த டைம்ல இப்ப வரும்போது வேற ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்காண்டி இது நீங்க எனக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? சார் இல்ல சார். இப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தானே ஆர்டர் போடணும். இன்ஃபர்மேஷன் புரியலையா? சார் நீங்க சொல்றது கரெக்ட் சார். நேத்து வரைக்கும் ஒருத்தர் இருப்பாரு, 21 இருந்தா சார். சீல் வைக்க சார் 5 வருஷமா இருக்கு சார். இன்னைக்கு இதே புதுசா வந்து 5 வருஷமா இருக்கு. ஒருத்தர் வந்து திடீர்னு